வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் ஆடி 18 அன்னைக்கு செய்யக்கூடிய 5 வகையான இந்த கட்டு சாத வகைகள் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் எடுத்து நீங்கள் பண்ணாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த சாதம் எல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா இப்படி ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டுங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. அடியில் உள்ள சாதத்தை நான் அப்படியே கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டுக்கிறேன். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சாதம் சூடாக இருக்கும்போதே கீழே உள்ள சாதத்தை இப்படி நான் கரண்டியால் மசித்து எடுத்துக்கிறேங்க. பாகி சாதத்தை இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசித்து விட்ட பிறகு ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர் விட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமா கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த சாதத்துலேயே நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. நீங்கள் போடலைன்னாக்கா இந்த டைமில் போட்டுக்கோங்க. இந்த தயிர் சாதத்தில் தாளித்து கருவேப்பிலை கடுகெல்லாம் போட்டு தாளித்து போட்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டு பண்ணுவோங்க. நம்ம ஆடி 18 அன்னைக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய வேலைகள் இருக்குங்க. அதனால் டக்குன்னு செய்கிறதுக்காக இப்படி நீங்கள் ரைஸை வச்சுட்டானாக்கா டக்கு அடுத்தடுத்த டிஷ்ஷை எப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண தயிர் சாதத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேங்க. வச்சுட்டு அதே குக்கர்லேயே ஒரு அரை கப்பு அளவுக்கு மட்டும் பச்சரிசி கழுவி இதை குக்கரில் நல்லா குழைய எடுத்து வச்சுக்கலாம் சக்கரை பொங்கலுக்காக. அதை ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஓரத்தில் எடுத்து நம்ம வேக வச்ச பிறகு பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் போட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு எடுத்து வச்சிடலாங்க. இதில் லைட்டாக செத்த மண் இருக்குங்கிறதுக்காக தான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனாக்கா நீங்கள் அப்படியாவே போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு கொஞ்சம் வெடித்த பிறகு இதில் நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2-3 துண்டு போட்டுக்கிட்டு கிண்டி விட்டுட்டு இதில் நீங்கள் தேங்காயை போட்டுடுங்க. ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு இதிலையே நம்ம 1 கப்பு சாதம் போட்டு கிளற போகிறோம். 2-3 பேர் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு போதுங்க. நிறைய நீங்கள் செய்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு வாட்டியும் வச்சு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் டக்குன்னு செய்கிறதுக்காக இப்படி செய்யுங்க நீங்கள். இப்போ 1 கப் அளவு சாதம் போட்டுட்டு இதோடு சேர்த்து கிளறி விட்டுட்டாங்க. ஏற்கனவே உப்பு போட்டதுனால நான் திரும்ப போடலைங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாய் சூட்டோடவே நல்லா கிளறி விட்டு இறக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதே கடாயிலேயே நம்ம அடுத்த டிஷ்ஷையும் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு பொரியட்டுங்க. பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். பொரிஞ்ச பிறகு இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கோங்க. இப்போ லெமன் சாதம் தான் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுலேயும் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கிண்டி விடுங்க. இதோடு சேர்த்து அப்படியே ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு ஜூஸ் மட்டும் தனியாக ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்து இப்படியே கிளறி விட்டுடுங்க. நீங்கள் எண்ணெயிலே போட்டு கொதிக்க வச்சனாக்கா ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு தன்மை வந்துடுங்க. அதனால் நீங்கள் சாதம் போட முன்னாடி லெமன் ஜூஸை விட்டுக்கலாம். இல்லை சாதம் போட்டதும் இதையும் சேர்த்து போட்டு கிளறி இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக நான் வெல்லத்தை இப்படி இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை விட்டுக்கலாம் கடாயில். இதோடு சேர்த்து பச்சரிசியை தனியாக ஒரு அரை கப்பு வேக வச்சு
இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சாதம் நல்லா குழைய வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அது எனக்கு வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, டக்குன்னு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த விழுதையும் கொத்தமல்லி விழுதையும் கொட்டிடுங்க. காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால இதில் நான் காஞ்ச மிளகாய் போடலைங்க. மஞ்சத்தூள் எதுவுமே போட வேண்டாங்க. அப்படியே லைட்டாக மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவிட்டு ஊற்றி நல்லா இப்படி கெட்டியமாக வர வரைக்கும் வேக விட்டுடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா உங்கள் கலர் வந்து மாறிடும். பாருங்கள், நல்லா பச்சை பசையில் இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நம்ம சாதத்தை கொட்டிடலாம். மீதி இருக்கிற சாதத்தையும் இதிலையே கொட்டிடுறேன். கொட்டி நல்லா கிளறி விட்டுட வேண்டியது தாங்க. எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சிட்ருக்க வேண்டாம். 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாதம் மட்டும் வடிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டேனாக்கா 1/2 மணி நேரம் தான் ஆகும், டக்குன்னு முடிஞ்சிரும். பாருங்கள், நல்ல பச்சை கலராக நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. எடுத்து பவுலில் வச்சு நீங்கள் சுவாமிக்கு பிரசாதம் நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.